ஒரு மோர் வடை குழம்பு சொல்ல போகிறேன். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மோர் குழம்பு ரொம்ப எளிமையாகவும் சுவையாகவும் செய்யலாங்க. இந்த மோர் நமக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுவும் வெயில் காலத்தில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். மோருங்களை நீர் ஆகாரமாவது இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டோன்னா நமக்கு உடலில் இருக்குது வேர்வெல்லாம் போய் நமக்கு நல்ல சக்தி இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இது மோர் நிறைய விதத்தில் பயன் இருக்குது. அதே மாதிரி இந்த உளுந்த வடை அது பெண்களுக்கு இடுப்பு வலி, பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உகர்ந்ததுங்க இந்த உளுந்த வடை. அதை வச்சு நான் அதுக்கு சூட்டபிளாக நான் பொட்டேட்டோ வச்சுருக்கேங்க. வறுவல்னால் ஆயில் கம்மியாக ஊற்றி உருளைக்கிழங்கு வறுவல் இதுக்கு சூட்டபிளாக வச்சுருக்கேங்க. வாங்க நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம இப்படி போடுறோங்க. உளுந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க, ஸ்ட்ரென்த்தை கொடுக்குங்க. அந்த காலத்தில் இந்த உளுந்தும் நல்லெண்ணெயை தான் கொடுப்பாங்க. ஆனால் எலும்புங்க, பேக் பெயின் அந்த மாதிரிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இந்த உளுந்து. இப்போ நம்ம பரட்டிக்கலாம். இதை வெந்துருச்சுங்க, எடுத்துடலாம். சிம்லே வச்சு வருங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். வேக தான் கொஞ்சம் பொறுன்னு இருக்கும். கொஞ்சம் பச்சரிசி கலந்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஒரு ஸ்பூன் பச்சரிசி மொறுன்னு அதிகமாக இருக்கும். நமக்கு பச்சரிசி கொஞ்சம் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பொறுன்னு இருக்குங்க. அந்த மாவோடு சேர்த்து கலந்துக்கணுங்க. ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ கலந்துக்கலாங்க. ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 6 வெங்காயம், 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு துண்டு இஞ்சி, மாடி தோட்டத்தில் விளைஞ்ச மிளகாய் ஒன்று போட்டுக்கிறேன். ஊற வச்ச துவரப்பருப்பு, தேங்காய் 3 ஸ்பூன் தேங்காய், தண்ணி விட்டு மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். அப்புறம் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 3/4 ஸ்பூனு, மாடி தோட்டத்தில் விளைஞ்ச மிளகாய் ஒன்று போட்டுக்கிறேன். மாடி தோட்டத்தில் விளைஞ்ச கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கிறேன். ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் போடுறோம். இப்போ அரைச்சி வச்ச இதை போடுறோம். 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்லே வச்சு நல்லா சுருளை இது பண்ணிக்கலாம். நான் துவரம் பருப்பு ஊற வச்சு போட்டிருக்கோம், அதனால் பச்சை வாசம் போகணுங்க. ஓரளவுக்கு புளிச்ச தயிர் ஒரு 1.5 கப்பு எடுத்துருக்கோங்க. கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறோம். நல்லா டிப் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. நிறைய போடுறோங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், ரொம்ப ஊறினா நல்லா இருக்காது. இப்போ மோரை ஊற்றிடுறோம். கூடாதுங்க. ஒரு கொதி வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடணுங்க. சூப்பரான மோர் வடை குழம்பு ரெடி.